ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். தலையை தாத்துங்க, கண்ணை மூடுங்க, என்னோடு கூட பேசப்பா. வசனத்தார் எல்லாம் தலைகளை தாத்தும். யார் என்ன பார்க்க, கண்கள் சிறு பொருள கண்கள் எல்லாம் வாலிபில் கண்ணை மூடணும். பிரசங்கும் போது தான் கண்ணை தர, ஜபம் போது எல்லாம் கண்ணை மூடணும். கண்ணை மூடு ஆண்டவரை, கண்ணை மூடணும் ஆண்டவர் பார்க்கலாம். கண்ணை திறந்தா என்ன பார்க்கலாம். இல்லையா? கண்கள் மூடும், அவரோடு நம்ம பேசுவோம். ஒப்பு கொடுப்பா ஆண்டவரே, கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கிருபை தாரும். சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் என்னை சூண்டு கொண்ட கிருபையே. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் என்னை சூண்டு கொண்ட கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கருத்தை உணர்ந்து பாருங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற, கைகளை தட்டி. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஆமென். ஓ, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. ஆமென். ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 2-3 வருஷம் தான் சொல்ல போகிறேன். கருத்தா கவனிங்க. இருக்கிற ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திங்க. இது வெற்றியின் மாதம், வெற்றியின் வருஷம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் கவனிக்கிறீங்க, நான் கடைப்பிடிக்கல தெரியாது. பட் ஆறாவது நான் ஏன் கலந்துக்கணும்? நான் ஜெபம் பண்ண தான் போகிறேன். அங்கே இங்கே பிரசங்க நடக்கும். 7:30 மணி கட்டி 8:30 மணி வரையும் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது தனி ஜெபம் பண்ணி உபவாசம் மாதிரி இருக்கு. 40 நாள் வரையிலும் அதிகமாக ஜெபம் பண்ணி. எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்? ஆண்டவர் சாட்சி. ஆண்டவரே, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அதில் இந்த மாதம் மகிமையான மாதம். வீட்டில் இந்த வல்லமை செயல்பட போகுது. அதில் ஒன்று மிஸ் ஆகாது. கண்டிப்பாக ஆண்டவர் வல்லமை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படி அசட்டியாக இருக்காங்க, கவனமாக இருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உண்மையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வரும். எத்தனையோ வருஷத்தை பார்த்தாச்சு. 2025 மகிமையான வருஷம், வல்லமையான ஆண்டு.
விடுதலை நாடு. இது சொல்லும் போதே கர்த்தர் எனக்கு கொடுப்பேன். இப்படி நடக்கணுக்காக தான் ஜெபம் பண்றேன். ஐயோ சபை நடக்குது, ஐயோ ஓடி நடக்குது. கர்த்தர் பார்க்கிறார், நம்மையும் பார்க்கிறார், நம்ம சபையும் பார்க்கிறார், நம்மளையும் பார்க்கிறார். அல்லேலூயா. கடைசி காத்தல் வாக்கு நீ கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. ரோமர் 12 காலத்தில் 1-2 வசனம் வாசிப்போம். ரோமர் 12. நீங்கள் உங்கள் சரீரங்களை எல்லாம் எடுத்துட்டு பணமும் நம்ம கேட்டு இருக்கிறோம், வாசித்து இருக்கிறோம். கிறிஸ்தவர் எடுத்துட்டியா? உனக்கு பாக்குற எல்லாரும் கேட்க முடியும். பாரு வசந்த பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்ததா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உட்கொள்ளும்போது உங்க மனம் புதுசாயிடும், மறுரூபம் ஆயிடும். அல்லேலூயா. சாதாரண காரியம் நல்லா சரியா ஒப்புக்கணும். திருவிந்து மந்திக்காக திருவிந்து வரும்போதெல்லாம் நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அப்பா முதல்ல என்ன பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, இந்த கரங்களை நான் கொடுக்கறல, கரங்களை பரிசுத்தப்படுத்தப்பா. நான் பேசுறல, என் வாயை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. இப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தப்பா, சபையை பரிசுத்தப்படுத்தப்பா, ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். பயங்கரமான காரியம் செய்வார். ஐயா சபையெல்லாம் கட்டி முடிச்சுட்டீங்க, இன்னும் என்ன நான் சொன்னேன், எனக்கு இன்னும் ஏசி தேவையா? ஏசி தேவை, சேரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. ஏயா இது பிராட் சர்ச்சில் ஏசி இல்லை, உங்களை ஏசி கேட்குறீங்களே ஒரு ஊழியர். அல்லேலூயா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாடையா அது கொடுக்க போறாரு சொல்றாரு ஒரு ஊழியர். ஏசியா? ஏசி எவ்வளோ கோழி கூட கொடுத்தாரு, ஏசி கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். சீக்கிரம் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு தான். ஆண்டவர் ரோபர்ட் சர்ச்சில் சர்ச்சில் கூட ஏசி இல்லையே. அவங்க வாசிக்க அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலை முடிஞ்சு அவங்க பெரிய பணக்கார கோட்டிலாம் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன ஏசி கேட்கறேன்னா, குளிர்ச்சியாக உட்கார்ந்துக்கிட்டு மன குளிர்ச்சியாகிற போல சரீரம் குளிர்ச்சியாகும் போது ஆண்டவராக அதிகமாக கர்த்தரை தேட வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. பாரு, பிரசங்கிக்கும் போது பல காரியம் நடக்குது. ஆனா பிரசங்கிக்கும் போது தேவ பிரசன்னம். அந்த காலத்துல ஊழியக்காரெல்லாம் பார்க்குற பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஐயா ஜான் ஜோசப் எல்லாம் பார்க்கவே முடியாது. ரோஜனை ஒரு அப்பெல்லாம் கூட்டமே நடக்கும். இப்பெல்லாம் எங்கேயுமே கூட்டமே நடக்கிறது இல்லை, எல்லாம் கம்மியாகி போச்சு. ஆகவே கர்த்தர் பிள்ளைகளே அப்படி இருக்காதுங்க. நம்ம பெரிய சபை இந்த வசனம் தான் சொல்லுகிறேன். விளக்க நேரம் ரொம்ப நேரம் ஆயிடும். அதே ரோமர் 12 11-12 வாங்க. அல்லேலூயா. 11-12 எடுத்தீங்களா? அதே பக்கத்துல எடுத்துட்டீங்களா? கைட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தான் உங்களுக்கு ஸ்டேட். இது பிரசங்கல கர்த்தர் வார்த்தை வரும். ஏன்னா அது முக்கியமான வருஷம், இது முக்கியமான மாதம். இந்த மாசம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா போறது கஷ்டம், கிடைக்கிறதே கஷ்டம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே சபையை பரிசுத்தப்படுத்தப்பா, என்ன நடத்திட்டியாப்பா. இவ்வளோ பேருங்க நான் ஜெபிக்கிறேன். இப்போ 11 மணி 11:30 மணி தான் ஆகும். வர அந்த நேரத்துக்கு கரண்ட் கட் ஆகிடும். ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ தான் வரும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் கட் ஆகிடும். எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் பலம் கொடுக்குறேன். எதுக்காக இந்த கஷ்டம், எதுக்காக இந்த பாடு? இப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இப்படின்னா கர்த்தர் மோடு பேசணும். நாளைக்கு ஆராதனை ஆண்டவரே வார்த்தை கொடுப்பா, வசனம் கொடுப்பா. 12, 1 மணி 2 மணி புரண்டுக்கினே இருப்பேன்.
கர்த்தர் ஏன் தெரியுமா? கர்த்தர் சபையை ஆசீர்வதி உங்களை எல்லாம் மாற்றி அமைக்கும். வசனம் தான் விளக்காயிட்டு லேட் ஆகிடும், நேரம் கடந்து போயிடும். பயன்படுத்தி வாசிங்க. அசதியாயிராமல் வாசி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. அசதியா இருக்கு, அசதியா இருக்குன்னா தான் ஆராதனைக்கு வரமாட்டேன்றீங்க. காலையில் ஒரு நேற்று கம்மி முந்தானத்து பார்த்து நிறைய பேர் வந்தாங்க காலேஜ் ஜபத்தில். ஒரு நாளும் பார்ப்பேன் நான். ஒரு அசதி, அந்த அசதியா இருக்காதீங்க, ஆனா ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. இந்த மாசம் முக்கியமான மாசம், வருடம் முக்கியமான வருடம். இறந்து போக கூடாது தான் எனக்கு ஆசை. கீழ்ப்படிந்ததுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம். இந்த வருஷம் முக்கியமான வருஷம் இருக்கிற. இன்னைக்கு எத்தனாவது நாள் கணக்கு உனக்கு தெரியலையா? 25 30 29. அப்ப மீதி எத்தனை நாள் இருக்குதா? 10 நாள் 13 நாளுக்கு. ஏன் கேட்கறேன்? 13 நாள் நல்லா பயன்படுத்திங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அசதியா இருங்க. ஆவில அனலா இருங்க. ஆவில எப்படி அனலா இருக்குது? ஆவில அனலா இருக்கு. அல்லேலூயா. ஆவில அனலா இருந்தனா அபிஷேகத்தை நிரம்பி இருக்கணும். ஆவில அனலா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவில அனலா இருந்தா அப்படி பிரச்சனை எந்தகிட்டே இருக்கும், நம்ம சோறு வராது. அன்னைய பஸ் ஆவி அனலா இருந்தா ஒரு பலவீனம் வராது. நம்ம அனலா இருங்க, ஆவில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழி செய்யுங்க. அந்த அனலின் அபிஷேகம் சாதாரண காரியம் இல்லை. அது வந்துருச்சு நான் உள்ள ஒரு அனலா இருக்கும். ஒரு அபிஷேகம் உடித்தேன்ற வல்லமை சரீரத்தில் செயல்படும். அல்லேலூயா. நோய் உள்ளவே வராது, பிசாசு உள்ள தொடமாட்டான். ஆவில அனலா இருந்து பாரு. அது நிறைய பேருக்கு வராது, ரொம்ப கஷ்டம். காற்று துதிக்கணும், ஜெபிக்கணும். நான் வாலிபு அந்த காலில் ஓடுவேன். எப்படிலாம் ஓடுவான், எப்படி வந்து எப்படிலாம் ஜாம் பண்ண தெரியாது. கர்த்தர் தான் சாட்சி. தொடர்ந்து ஜாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ அந்த மாதிரிலாம் ஜாம் பண்ண முடியாது. 4 காலுக்கு வேலை விடுவான், 5 கிலோ பிராட சேர்த்து போயிடுவேன். உண்மை. எதுக்கு ஐயா சொல்றாரு, அவங்க ஜெயபால ஐயாக்கிறார். நைட் ஏன்னா 12 மணிக்கு போயிடுவோம், மத்தியானம் 3 மணி அங்கே ஜாம் பண்ணுவேன். 4 காலம் உள்ள வரணும். அதையும் சொல்லி காட்டுறாரு. அம்மா நைட்டு போகும்போது கூட 3 மணிக்கு ஜாம் பண்ணிங்கயா. நேற்று சொல்றாரு ஜெயபா அவங்க பக்கம் ஊழியார் அங்கே ஜாம் பண்ணி அப்படி வேலைக்கு வரும். இதா அனல். வேலைக்கு போற ஜாம் பண்ண ஒரு எண்ணம் வரும், ஒரு ஆவியில் அனலா இருக்கும். அப்படிதான் செய்தேன் நான். கர்த்தர் அறிவார். 25 வருஷமா வேலை செய்த ஊழி செய்தேன். ஆவியில் அனலா இருக்கும். நம்பிக்கையிலே அடுத்த வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்பிக்கைன்னா சந்தோஷமா இருக்குடா. ஆண்டவர் நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு செய்வார். ஏப்ரல் மாசம் விடுதலை மாசம் வசனம் கேட்ட மாதிரி, வார்த்தை கேட்ட மாதிரி எனக்கு செய்வார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. செய்ய போகிறார். சந்தோஷமா இருங்க. விசுவாசத்தோடுங்க. விசுவாசம் பண்ண பின்னாலே ரட்சிக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தார். சொந்த குமாரனை பார்க்காம மகனே பலி செலுத்த ஆயத்தமாயிட்டார். அல்லேலூயா. அது போலதான் ஆண்டவராகிய பிதா கர்த்தர் சொந்த குமாரனாக இயேசு சிலுவையிலே நமக்கு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை தன் சொந்த மகன் பாராம பலி செலுத்த தயாராயிட்டார். ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த சாதாரண காரியம். நம்பிக்கை சொந்த உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. கொடுக்கிற வசனம் கரெக்டான வசனம். இந்த நாளுக்கு உண்டான வசனம். உபத்திரம் வருதா பொறுமையா. உபத்தில் தான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. பிரச்சனை வரும்போது தான் சோர்ந்து போறாங்க. ஆண்டவரே மறக்கிறது, ஜபத்தையே மறக்கிறது, வேத வாசிப்பையே மறக்கிறது. உபத்திரத்திலே பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க.
அல்லேலூயா. ஜபத்திலே உறுதியாய் வாசிங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பொறுமையாருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வெளியே வேண்டி சபியாதீர்கள். யாரையும் சபிக்காதீங்க. அல்லேலூயா. நம்ம கூட பேசுறாங்களா சோஷியல் சிஸ்டர் வருமா? கோவம் வரும். சபிக்காதீங்க. எதிர ஊழியக்கார பார்த்தேன், எங்க பையன் படிக்கலையா எல்லாம் சகோதரன் ஆரம்பத்தில் இங்கே வருவார். தனியாக போயிட்டான். ஒரே ஒரு பையனா அவருக்கு. ஐயா நீ ஒன்றும் பிள்ளைகளை சபிக்காதீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? கீழே எப்படி வாழ்த்த அவனுக்கு நாங்கள் போய் ஜோம் பண்ணு. வேலூரில் போய் ஹாஸ்டல் தங்கி அவனுக்கு போய் ஜோம் பிசாத்து விடலாக்கினார். நீயா போயிட்டாயா அவன் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறியா அவர் விஷயம் இப்படி கவலைப்படாதீங்க. மகனை சபியாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொந்த பிள்ளையை சபிக்கக்கூடாது. கணவன் கூட தப்பு போடலாம், சபியாதீங்க. பிள்ளை தப்பு பண்ண சபிக்காதீங்க. ஆசீர்வதிங்க. துன்பப்படுத்துவங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததில் ஒன்று சபிக்கவே சபிக்காதீங்க யாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காய் நம்ம பொறுமையாக சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றும் முக்கியமான வருடம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வசனம் தான் கொடுங்க. ஜபத்தில் உறுதியாக இருங்க. ஜபத்தில் உறுதியாக இருங்க. இரவும் பகலில் ஜபிக்கிற விஷயத்தில் பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்போம். போன வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ண இல்லையா? லூக்கா 18 அதிகாரத்தில் 7 விதவை உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கு. தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருந்தா. இரவு பகல் ஜெபிக்கிறத்தில் ஆண்டவர் பொறுமையாக நியாயம் செய்யாமல் இருப்பாரோ போகணும். ஆக இரவு பகல் ஜெபம் பண்ணும். ஜபத்தில் உறுதியாக இருக்கும். சாத்தராக் மேஷாக்கு ஜெபம் பண்ணும். 6:16 வாசிங்க. தானியேல் முடிச்சிடுறேன். தானியேல் 6:16 முடிக்க போகிறேன். அவ்வளவுதான். 6:16 ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்டு எந்த தாக்கீதும் கட்டளை மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அதை இடைவிடாமல் அப்பொழுது ராஜா கட்டளையிடு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். அல்லேலூயா. சிங்க காலி பண்ணி போட்டாங்க. ஆனா தானியேலுக்குள்ள அதை இடைவிடாம ஆராதிக்கிற ஜபம் இருந்தது. அல்லேலூயா. நம்ம கூட இடமா ஜபம் நம்ம கூட பிரச்சனை வரும். ஆனா தானியேல் சொல்றார் பாருங்க, போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி எல்லாம் கவனிங்க. தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறே உன் தேவன் உன்னை தப்பிப்பார். அல்லேலூயா. இடைவிடா ஜெபம் பண்ண எவ்வளவு ஒரு ரகசியம் தெரியுமா? செய்ய மாட்டேன்றியே, நான் செய்கிறேன், செய்துக்கிட்டு இருக்கேன். கத்தருக்குருவேன் கேப்ப வருதில்லை. ஆனா முடியாது. நமக்கு வந்து இவ்வளவு போற சிங்கம் வராது. ஆவிக்குரிய சிங்கம் எவனை வேங்கலாமோன்னு சுற்றி திரிக்கிறான். அவங்க கையில மாட்டாம இருக்குன்னா இடைவிடாமல் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. காலையும் மாலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னென்னமோ பண்ண முயற்சிக்கிறேன். ஆனா நம்ம தொட முடியாது. ஏன்னா இடைவிடாமல் கத்துறான். எல்லா சிங்கத்தை கட்டி போடுவார். உங்களுக்கும் அதையே செய்வார். நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. இருக்கிற மீதி இருக்கிற 40 நாள் கடைபிடிங்க. நான் அன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து ஜெபம் இடைவிடாமல் ஆராய்ச்சி சாதாரண காரியம் இல்லை.
நாங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் உங்களுக்கு. ஆனால் கடவுள் நான் செஞ்சிருக்கிறேன். 40 வருஷம் அனுபவத்தில் 25 வருஷம் பயங்கரமான வேலை செய்து கர்த்தருக்காய் கொடுத்து ஜெபித்து உடைத்து பரியாசப்பட்டு பாடுபட்டு தான் ஊழித்து கத்துறது. அதிகமாக கொடுக்க கொடுக்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தியாக சிந்தை நமக்கு வந்துடும். சூழ்நிலை பார்க்க மாட்டோம், பிரச்சனையை பார்க்க மாட்டோம், போராட்டத்தை பார்க்க மாட்டோம், மனைவி பார்க்க மாட்டோம், பிள்ளைகளை பார்க்க மாட்டோம். நான் ஆண்டவரையே பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த காலத்திலே மனைவி மேலே கவனம் செலுத்தலை, பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்தலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ராஜா கேட்குறான். உலகம் நம்மளை பார்த்துட்டு சும்மா அந்த ஊடுமே சபையும் இறப்படாமல் தேவனை ஆராதிங்க ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும். சாதாரண காரியம் ஜெபம் பண்ணுங்க. வராதுங்களை ஒப்பு கொடுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இன்னைக்கு சரியாக ஒப்பு கொட்டிங்கன்னா வசங்களாம் அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா கீழ்ப்படினா உங்கள் சரீரம் முழுமையாய் மாறிப்போகும், சிந்தை மாறிப்போகும், இருதயம் மாறிப்போகும். ஒரு புதிய அபிஷேகம் ஆவில அண்ணனா இருங்க, உபத்திரத்தில் பொறுமையா இருங்க, ஜபத்தில் உறுதியா தரிச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைபிடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஒப்பு கொடுங்க. உடல் ஆவி ஆத்மா ஒப்பு கொடுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒப்பு கொடுத்து அவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அவர் பார்த்துப்பார். இன்னும் கவலைப்படாது. கர்த்தர் அற்புதமான ஆச்சரியமான காட்சி. இதெல்லாம் ஆரம்பம் நிறைய காரியம். இந்த மாசமே விடுதலை மாசம். அல்லேலூயா. சிலுவையில் வெற்றிச்சு நாம சிலுவையில் காட்சி கண்டு முன்னேறி போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.